இப்போ நம்ம ஊர்ல இந்த ஏஐ வச்சு நிறைய டீப் ஃபேக் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மார்ஃபிங் வேலைலாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ராஷ்மிகா மந்தனா, அதுக்கப்புறம் வந்து கேட்ரினா கைஃப், அப்புறம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கஜோல் அவங்களோட ஒரு வீடியோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து ஒரு பயங்கர ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. பிரைம் மினிஸ்டரே விட்டு வைக்கல, அவர் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஐடி ஆக்ட் 2000, அப்புறம் வந்து ஐபிசியில் சில ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கு. இதன்படி கண்டிப்பா இது வந்து அதிகபட்சம் வந்து 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனையும் 1 லட்சம் வரைக்கும் அபராதம் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. என்ன ஒன்று, ஒரு கண்டென்ட் இப்போ சோஷியல் மீடியாவில் போட்டுட்டாங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு சொல்லி ஆகிடும். காரணம் என்னன்னா, அதுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க லெட்டரை ரிசீவ் பண்ணி வாங்கி கொடுத்து வெளியே வரதுக்குள்ள வீடியோவே வைரல் ஆயிடுது. இந்த விஷயம் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்குலாம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தாலும் இது வந்து கண்டிப்பாக குறையாது. இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை வெரிஃபை பண்ணி போஸ்ட் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்க முடியுமன்றதை தெரிஞ்சுங்க. ராஷ்மிகா மந்தனா இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 465, அப்புறம் வந்து 469 ஐபிசி, 66C ஆஃப் ஐடி ஆக்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணி பீகாரை சேர்ந்த ஒரு நபரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜரி. 465ன்றது பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபோர்ஜரி. 469ன்றது ஒருத்தவங்களோட ரெப்புடேஷனை ஹார்ம் பண்ணுற மாதிரி யாராவது ஒரு ஃபோர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 469. அப்புறம் 66C ஆஃப் ஐடி ஆக்ட் வந்து ஐடென்டிட்டி தெஃப்ட், அதாவது ஒருத்தவங்களோட அடையாளத்தை திருடுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி தப்பு அப்படின்றதுக்காக அந்த ஒரு நபர் மீது வழக்கு பதிவும் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் லோனில் பாதிக்கப்பட்டவங்க அந்த ஆன்லைனில் ஆப்பை வச்சு லோன் வாங்குறவங்களோட ஃபோட்டோஸை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஆபாச வீடியோஸ்லாம் அவங்கள வச்சு ரெடி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே திரும்ப அந்த ஒரு ஆடியோவையோ வீடியோவையோ ஏதோ ஒன்று நினச்சி அவங்கள வந்து மிரட்டி வந்து பார்த்தீங்கன்னா பணம் பறிக்கிறாங்க. அப்படி பண்ணுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஒருவேளை நீங்கள் இந்த ஆன்லைனில் லோன் வாங்கி ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இந்த ஆப் லோனில் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களை இந்த மாதிரி ஏஐயை வச்சு ஏதோ வீடியோ ரெடி பண்ணி மிரட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் உடனடியாக சைபர் கிரைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புகாரை வந்து கொடுங்க. ஆன்லைன்லேயே கொடுக்கலாம். நிறைய வீடியோஸ் அது சம்மந்தமாக போட்டுருக்கும், எல்லாத்தையும் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுற விஷயங்களும் தப்பு அப்படின்றத கட்டாயம் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்.